தங்கத்துக்கு. ஏன்னா தங்கம் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய வாழ்வாதாரம் இதுதான். நான் இன்னைக்கு ஒரு சவரன் இருந்ததுன்னா ஒரு பணம் தேவைப்பட்டா நாங்க அது ஒரு ஆடம்பரமா பாக்குறத தாண்டி அது வந்து இருந்தா ஒரு நம்மளுக்கு தேவை சேமிப்பு தேவை. பின்னாடி பிற்காலத்துல உதவும்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பாலும் அவங்களுக்கா சார் என்னன்னா தங்கம் ரேட் வந்து இனிமே குறைய போறது கிடையாது. ஆனா ஆல்டர்னேட் வரும். மாற்று தங்கம்னு வரும். அதான் இப்போ வந்ததுங்களே 22 கேரக்டர் இத வந்து இதே வார ஆக்டிவிட்டில 2024 சொல்லிட்டு போனோம். அப்படியா? ஆமா 2024 இதே நேரத்துல பேசிட்டு போனோம். மாற்று தங்கம் வரும். அது வந்து ஒரு ஏழைகள் பயன்படுத்துற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். ஆனா தங்கத்தோட விலை வந்து கண்டிப்பா குறையாது. என்னைக்கா இருந்தாலும் வயசு குறைய போதில்ல. ஆமா. அதே மாதிரி தங்கம். அப்ப டிமாண்ட் கிரியேட் பண்றது தான் என்னோட வேலை எல்லாமே. அப்ப என்னன்னா, இப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க 9 கிராம் தங்கம்னு சொல்லி ஆமா இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க. ரீசெண்டா. சோ அந்த மாதிரி தங்கம் புது வெரைட்டி கொண்டு வருவாங்க. இப்போ பணம் இருக்கிறவங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணம் இல்லாதவங்க தங்க பாண்டு சொல்லுவாங்க. தங்க பத்திரம். போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடையாது, பேங்க்ல கிடையாது. நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த தங்கத்துக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ அதுல இருக்குது. அருமை, அருமை. நீங்க ₹1,00,000 ஒரு பத்திரம் வாங்குறீங்கன்னா, அந்த பத்திரத்த நீ எப்ப வேணாலும் வித்துக்கலாம். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா வித்துக்கலாம். சோ இந்த தங்கத்த வந்து நீங்க ஆடம்பரமா போட போறீங்க. ஆபரணமா போட போறீங்க. அது நீ ஆபரணமா போட முடியாது. ஆனா சேஃப்டி. இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ, இன்னைக்கு ₹11,500 போகுதுன்னா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒரு 24 போது அன்னைய ரேட்டே குடுப்பாங்க உங்களுக்கு. தங்கத்துக்கு என்ன வேல்யூவோ அத்தனை வேல்யூவும் அந்த விஷயம் அதுல உங்களுக்கு டாக்ஸ் கூட இது பண்றாங்க போல, ரிடக்ஷன் பண்றாங்க போல. பரவாயில்ல.